முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் வரலாற்று சாதனைகளை பொதுமக்களிடம் எடுத்துரைத்து வரும் சட்டப்பேரவை தேர்தலில் அஇஅதிமுகவுக்கு மகத்தான வெற்றியை பெற்றுத்தர அஇஅதிமுகவினர் அனைவரும் தீவிர களப்பணியாற்ற வேண்டும் என மாநிலம் முழுவதும் நடைபெற்ற கழக நிர்வாகிகள் மற்றும் வாக்குச்சாவடி வாக்கு சேகரிப்பாளர்களுக்கான ஆலோசனைக் கூட்டங்களில் வலியுறுத்தப்பட்டது. திருப்பூர் மாநகர் மாவட்ட கழக மகளிர் அணி சார்பில் வடக்கு சட்டமன்ற தொகுதி தேர்தல் அலுவலகத்தில் தேர்தல் பணிகள் வாக்கு சேகரிப்பது குறித்து ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். திருப்பூர் புறநகர் மாவட்ட கழக மகளிர் அணி சார்பில் உடுமலையில் தேர்தல் பணிகள் குறித்து ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. 234 தொகுதிகளிலும் அஇஅதிமுக மாபெரும் மகத்தான வெற்றிக்கு பாடுபடுவோம் என கழக நிர்வாகிகள் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூரில் கழக செயல் வீரர் வீராங்கனைகளுக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. வரும் சட்டப்பேரவை தேர்தலில் அஇஅதிமுக மாபெரும் மகத்தான வெற்றி பெறுவதற்கு கழக செயல் வீரர்கள் அயராது உழைக்க வேண்டுமென ஆலோசனை வழங்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை ஒன்றியம் பள்ளப்பட்டி, எத்திலோடு, மாலையகவுண்டன்பட்டி ஆகிய ஊராட்சிகளைச் சேர்ந்த கழக நிர்வாகிகளுக்கான தேர்தல் பணி குறித்து ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் வேலூர் சாலையில் உள்ள கழக தேர்தல் அலுவலகத்தில் மாவட்ட ஜெயலலிதா பேரவை சார்பில் தேர்தல் பணி குறித்து கழக நிர்வாகிகளுக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. வரும் சட்டமன்ற தேர்தலில் அஇஅதிமுக மாபெரும் மகத்தான வெற்றி பெறுவதற்கு களப்பணியாற்றிட நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டது.